அந்த காலத்து கிராமபோன் தட்டுகள், கிராமபோன் ரெக்கார்டுங்க எடுத்து அதை பிக்ஸ் பண்ணி அந்த முள்ள எடுத்து அந்த டிஸ்க் மேல வச்சிங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அது கீறல் விழுந்துருச்சுன்னா ஒரே லைனையே திரும்ப திரும்ப சொல்லும். நம்ம அன்பர் ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அந்த பழைய கிராமபோன் ரெக்கார்டு வச்சிருந்தார். அவரை போட்டு காமிக்க சொல்லி கேட்டோம். அவர் எடுத்து போட்ட உடனே அந்த டிஸ்க் திரும்ப திரும்ப ஒரே லைனே பாடுது. வரவு எட்டனா வரவு எட்டனா வரவு எட்டனாலே சொல்லுது. செலவு 10 போகவே மாட்டேங்குது. நான் சொன்னேன், பரவாயில்ல, ரொம்ப நல்ல டிஸ்க், வரவு மட்டும் வைக்கும், செலவு பண்ணாது போல அப்படின்னு. அவர் சொன்னார், சாமி இது செலவு வச்சு வச்சு அழுத்து போயிருச்சு, அதனால தான் இதுக்கு மேல செலவு வைக்கிறதுலன்னு சும்மா இருந்துருச்சு, சும்மா விட்டுட்டேன். பழைய கிராமபோன் ரெக்கார்டு எப்படி ஒரே வார்த்தையை மீண்டும் 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 ஒலிக்குமோ, அதே மாதிரி நம்முடைய மனம் ஒரே அமைப்புல தான் மீண்டும் மீண்டும் இயங்கும். உங்களுடைய மனத்தை நீங்களே கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன உதாரணம், இந்த ஒரு உதாரணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், எப்படி உங்க மனம் ஒரு ரெக்கார்டான ஒரே சிஸ்டத்துல இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு காலையில எந்திரிச்சு பல் துலக்கும் பொழுதே ஆபீஸ பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிருவீங்க. மெதுவா டிஃபன் சாப்பிட்டு எந்திரிச்சு ஆபீஸுக்கு கிளம்பும் பொழுது ஆபீஸ பத்தி எல்லா டென்ஷனும் மனசுல வந்துடும். இதை செய்யணும், அதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை கவனிக்கணும், அதை கவனிக்கணும். ஆபீஸ் போய் உட்கார்ந்த உடனே மதியானம் வீட்டுக்கு வந்ததும் பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குன்ற கவலை வந்துடும். வந்து ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்து பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே, ஐயோ வீட்டுல இந்த காய்கறி இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, இதை வாங்கிட்டு வரணுமே அப்படின்ற கவலை வந்துடும். பாட சொல்லி முடிச்சுட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து வீட்டு வேலைகளை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஐயோ நாளை காலையில என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு மறுநாளை பத்தி கவலை வந்துடும். இந்த மாதிரி மனம் ஒரு விதமான பழக்கத்துக்குள்ள இருக்கும். அந்த பழக்கத்துக்குள்ள இருந்ததுன்னா அலுவலகம் விடுமுறையாக இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட காலையில எந்திரிச்சு பல் துலக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை அறியாமலே அலுவலகத்தை பத்தி கவலைங்களாம் வந்துடும். திடீர்னு உங்க மனசுக்கு நினைவுக்கு வரும், இல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம், இன்னைக்கு ஆபீஸ் இல்லை அப்படின்னு. அப்படி உங்க மனசுக்கு நீங்களே, அப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை, இது ஆபீஸ பத்தி யோசிக்காத, நிம்மதியா இருன்னு சொன்னீங்கன்னா கூட அந்த கவலைப்படும் போது இருக்கின்ற அந்த லோ மூட், அந்த மன உளைச்சல் தன்மை அப்படியே மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய மனதுக்கு நீங்களே சொல்லிக் கொண்டாலும் கூட இன்னைக்கு ஆபீஸ் லீவுன்னு தெரிஞ்சா கூட கவலைப்பட்டு பட்டு பழகி போன அந்த மன அமைப்பு அந்த காலகட்டம் வரும் பொழுது அதே மாதிரி ஒரு மன உளைச்சலோட தான் இருக்கும். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலை கிடைச்சி கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட கனவுல பாத்தீங்கன்னா திடீர்னு எக்ஸாம் நாம அட்டன் பண்ணாத மாதிரியும் ஏதோ ஒரு எக்ஸாம்ல நாம ஃபெயில் ஆயிட்ட மாதிரியும் கனவு வரும். வேலை கிடைச்சி கல்யாணம் ஆகி 5-6 வருஷத்துக்கு அப்புறம் கூட திடீர்னு ஒரு நாள் ராத்திரி ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு போகாத மாதிரியும் இல்ல ஏதோ ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்ட மாதிரியும் ராத்திரியில கனவு வரும். வாழ்க்கை மாறி பல ஆண்டுகள் ஆயிருக்கும், ஆனா மன அமைப்பு மாறுவதில்லை. பல இடத்துல நீங்க ஆழ்ந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, காலையில 7 மணிக்கு காஃபி குடிக்கிறது அப்படிங்கிற பழக்கம் வச்சிருந்தீங்கன்னா, மணி 7 அடிச்ச உடனே நீங்க கடிகாரத்தை பார்க்கவே வேணாம், உள்ள இருந்து அந்த குரல் வந்துடும் காஃபி அப்படின்னு. உள்ள இருந்து மணி அடிச்சிரும். அதை வச்சே கரெக்டா தெரிஞ்சுக்கலாம் டைம் ஆயிருச்சு, மணி ஆயிருச்சு அப்படின்னு. மனம் அந்த ஒரே ஒரு ரெக்கார்டட் சிஸ்டத்துல தான் போகும். மனத்துக்கு சுதந்திரமான ஒரு சுபாவமான தன்னுடைய இயற்கையான ஒரு போக்கு இல்லை. நீங்க எதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அது வழியாவே தான் ஓடிட்டு இருக்கும். மாலை 8 மணி ஆனா படுக்கிறதுன்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா 8 ஆச்சுன்னா போதும், நீங்க கடிகாரத்தை பார்க்க வேண்டாம், கொட்டாவி மேல கொட்டாவி வந்துட்டே இருக்கும். உடம்பு தானாவே அந்த சிஸ்டத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆழ்ந்து பாத்தீங்கன்னா மனம் ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான ஒரு அமைப்போ ஒரு பொருளோ அல்ல, வெறும் ஒரு ரெக்கார்டட் சிஸ்டம். இந்த ரெக்கார்டட் சிஸ்டத்துல நீங்க இயங்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு விழிப்புணர்வோ அல்லது தனி சுதந்திரமோ இருக்கிறது என்று எவ்வாறு உங்களால் சொல்ல முடியும்? இல்லை. உண்மையில்
ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில், ஒரு மந்தமான ஒரு நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கை கழிந்து கொண்டிருக்கின்றது. நேற்று அழகான ஒரு கேள்வி ஒரு அன்பர் கேட்டிருந்தார், சுவாமி, நம்முடைய வாழ்க்கையில் எது வெல்லும், விதியா மதியா அப்படின்னு. மதிதான் வெல்லும், ஆனா இருந்தா தான் வெல்லும். மதிதான் வெல்லும், அதுல ஒன்னும் டவுட் இல்ல. ஆனா இருந்தா தானே வெல்லும். உண்மையிலேயே நமக்கெல்லாம் இருப்பது மதி அல்ல. நாம மதின்னு எதை நினைக்கிறோமோ அது மதி அல்ல. மதிதான் உண்மையில் வெல்லும். எப்ப வெல்லும்னா, நம்முடைய மன அமைப்பும் நம்முடைய எண்ண ஓட்டமும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது, அந்த எப்ப நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அப்பொழுதுதான் மதியே வேலை செய்ய துவங்கும். அது வரைக்கும் மதி வேலை செய்ய துவங்குவதே இல்லை. அது வரைக்கும் நமக்குள் வேலை செய்து கொண்டிருப்பதெல்லாம் மதிங்கிற பேரால நீங்களே சொல்லிக்கிற விதிதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல ஒரு அழகு என்னன்னா, சில பெண்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல அவங்கதான் எல்லாத்தையும் நடத்துறாங்க அப்படிங்கறதே தெரியாம நடத்திட்டு இருப்பாங்க. கணவர் நினைச்சிட்டு இருப்பாரு கணவருடைய கட்டுப்பாட்டுல தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஆனா கணவருக்கே தெரியாமல் கணவரையே இயக்கிட்டு இருப்பாங்க. சில பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த மறைக்க தெரியாது, அவங்கதான் நடத்துறாங்கன்ற மாதிரியே காமிச்சிருவாங்க. ஆனா சில பெண்கள் ரொம்ப புத்திசாலிகள், கணவருக்கே தெரியாம ரொம்ப அழகா கணவரை இயக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் நம்முடைய மனம். நாம சுதந்திரமா இருக்கிறதா நமக்கு காட்டி, ஆனா நம்மையே இயக்கி கொண்டிருக்கும். நம்ம சுதந்திரமா இருக்கிறதா நமக்கு காட்டும், ஆனா நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம சுதந்திரமா இருக்க மாட்டோம். அது ரொம்ப டேஞ்சரஸான சூழ்நிலை. அட்லீஸ்ட் நம்ம சுதந்திரமா இல்லைன்னாவது நமக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. ஆனா அது கூட நமக்கு தெரியாமல் நம்முடைய மனத்தை இயக்கி கொண்டிருக்கும் அமைப்பு நம்முடைய அன்கான்சியஸுக்கு உண்டு. நமக்கே தெரியாமல் நாம தூக்கத்துல இருக்கிறோம் அப்படிங்கறது கூட தெரியாம தூக்கத்துல இருந்துட்டு இருக்கோம். ஒரு தெளிவுக்கு வந்து முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது தூக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு. நேற்று இன்னொரு அன்பர் கேள்வி கேட்டிருந்தார், சாமி, நான் தியானம் செய்ய முயற்சிக்கின்றேன், ஆனா தியானம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மனம் வேகமா அலையுது, நான் உண்மையிலே தியானத்துல முன்னேறனா அப்படின்னு கேட்டிருந்தார். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எப்போ நீங்க மனம் அலைகிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்களோ அப்பவே தியானத்துல முன்னேற ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அமாவாசை அன்னைக்கு சந்திரன்ல இருக்கிற கருப்பான அந்த திட்டுகள் தெரியுமா? தெரியாது. பௌர்ணமி அன்னைக்கு தான் தெரியும். சந்திரனுடைய சுய ஒளியினாலேயே சந்திரனுக்குள் இருக்கும் களங்கம் தெரிவது போலே நம்முடைய மதி வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய உணர்வு, விழிப்புணர்வு வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய மனதில் அளவுக்கு மீறி எண்ணங்கள் வருவது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அமாவாசை அன்னைக்கு சந்திரன்ல இருக்கிற களங்கம் நமக்கு தெரியாது, பௌர்ணமி அன்னைக்கு தான் தெரியும். சந்திரனோட சுய வெளிச்சத்தினாலேயே சந்திரனுக்குள்ள களங்கம் இருக்கிறது நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி நம்முடைய புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய விழிப்புணர்வு வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்முடைய மனம் அளவுக்கு மீறி அலைந்து கொண்டிருப்பது நமக்கு தெரிய வரும். நீங்க தியானத்துல உட்கார்ந்து உங்களுடைய மனம் கட்டுப்படாமல் அலைகின்றது அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, தியானத்தில் முன்னேற துவங்கி விட்டீர்கள்.